and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் மாலை வேளையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நம்முடைய ஊழியம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆசீர்வாதமாக நடைபெற்று வருகிறது. வட இந்திய பகுதிகளிலே 4 மாநிலங்களிலே நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். சில நெருக்கடிகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுடைய வல்லமை அவைகளை மேற்கொண்டு ஊழியத்திலே பலன் காண ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தற்சமயம் முஸ்குலி என்று சொல்லக்கூடிய ஒரிசா மாநிலம் கந்தமால் மாவட்டத்தில் கட்டப்பட்டு வருகிற அந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பெறும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். அதனுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஜெபிக்க உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாத இதழ் உங்களுக்கு மாதந்தோறும் வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கான உங்களுடைய அட்ரஸை, முகவரியை கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி கொடுக்கப்படும். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தகப்பனே, இந்த மகிமையான நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையிலேயும் உம்முடைய வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிற என்னோடும் எங்களோடும் பிரசன்னமாயிரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக காணப்பட நீர் உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சங்கீதம் 2 வாக்கியம். சங்கீதம் 1 வசனம் 2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீடு வாசல்கள் ஏராளமாக இருக்கிறது. 1க்கு 4 வீடு இருக்கிறது. 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அல்லது 100 ஏக்கர் நிலம் இருக்கிறது. வங்கியிலே இவ்வளவு மீதியான தொகை இருக்கிறது. நான் தான் கொடுத்து வைத்தவன், நான் தான் பாக்கியசாலி, நான் தான் பேர் பெற்றவன், நான் தான் சீர் பெற்றவன் என்று சொல்லி இந்த உலகம் அவ்விதமாக கணித்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல. நம்முடைய உலகம் இதுவல்ல. நம்முடைய தேசம் பரம தேசம். அந்த தேசத்திற்கு நேராக செல்லுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் அது எதை குறிக்கிறார் இங்கே சங்கீதக்காரன்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதம் இருக்கிறது என்னுடைய வீட்டிலே. அந்த வேதம் அங்கே அப்படியே இருக்கிறது. அதில் எனக்கு பிரியம் உண்டா? எனக்கு நாட்டம் உண்டா? எனக்கு தேட்டம் உண்டா? வாஞ்சித்து கதறுகிற மானை போல நான் கதறுகிறவனாக நான் இருக்கிறேனா? கர்த்தருடைய வேதம் எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கிறது. தேவனை அறிந்திராத மக்கள், தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்காத மக்களுடைய இல்லங்களிலும் கூட வாசிப்பதற்காக சிலர் பயன்படுத்துகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் வேதாகமங்கள் ஏராளமாக இருக்கலாம். வேதாகம போட்டியிலே பங்கு பெற்று பரிசுகள், ஆண்டுதோறும் பரிசுகளை அள்ளி சென்று வீடுகளிலே வேதாகமங்களை வரிசைப்படுத்தி வைத்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த வேதம் அங்கே இருக்கிறது. அந்த வேதத்திலே உனக்கு பிரியம் இருக்கிறதா? அந்த வேதத்தை நீ பிரியமோடு வாசிக்கிறாயா? அந்த வேதத்தை உன் மன சஞ்சலத்தோடு அல்ல, மன சமாதானத்தோடு, மனம் நாடி தேடி ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இன்று நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விருப்பம், வாஞ்சை, தாகத்தோடு நான் அந்த வேதத்திலே பிரியமாயிருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு கடிதம் வருகிறது. என்னுடைய அன்புக்குரிய நண்பராக இருக்கலாம், அல்லது சிநேகிதனாக இருக்கலாம், சிநேகிதியாக இருக்கலாம். ஒருவேளை எனக்கு அன்புக்குரியவர்களாக, குடும்பத்தார்களாக இருக்கலாம். அந்த கடிதம் என் மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்காவிட்டால் அவர்கள் என்ன என்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் என் அன்புக்குரியவர்கள் தான். கடிதம் இருக்கிறது என்று சொல்லி நான் அவைகளை நிர்விசாரமாக தூர தூக்கி அல்லது குப்பை தொட்டியிலே நான் போட்டு விடுவேன் என்றால் என்ன பிரயோஜனம்? அல்லது அந்த கடிதங்களை திறந்து பார்க்காமல் அவைகளை அப்படியே நான் அடிக்கி வைத்து கொண்டு இருப்பதில் என்ன பிரயோஜனம்? கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நான் அந்த கடிதத்தை படிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் என்னோடு பேசுகிறதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும்.
நான் அவர்களோடு அவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவதைப் போல, சத்தத்திற்கு என் செவிகள் திறந்திருப்பதைப் போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உறவு, இந்த தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அது உதவாக்கரையான ஒரு வாழ்க்கை. ஆம், என் ஆண்டவர் தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு எழுதி கொடுக்கிறார், அதை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். என் கரங்களிலே இருக்கிறது, அந்த கடிதம் என் கரங்களிலே இருக்கிறது, அந்த கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவம் என் கரங்களிலே இருக்கிறது. அதை நான் மகத்துவத்தோடு பேணி பாதுகாக்கிறவனாக இருக்கிறேனா? அதை ஏனோ தானோ அந்நிய காரியமாக நான் கருதுகிறவனாக இருக்கிறேனா? என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக்கினார்கள். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் சந்ததியை, உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு சொத்து சுகம், வீடு வாசல்கள், வங்கி கணக்கு இவைகளை வைத்து போவதல்ல. என் பிள்ளைகளுக்கு நான் சாபத்தை வைத்து சென்றுவிடக்கூடாது. என் ஆண்டவருடைய வேதத்தை நான் மறப்பேன் என்றால் என் பிள்ளைகளுக்கு அது சாபமாக வந்து முடிகிறது என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு விளக்குகிறது. ஆண்டவர் நம்மை மறந்து விடுவாராம். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பரிதாபமான ஒரு வார்த்தை. தேவன் எழுதி கொடுத்த வேதம் உன் மலமாரியில் இருக்கிறது, அந்த வேதம் உன் இருதயத்தில் இருக்கிறதா? அந்த வேதம் உன்னுடைய இதய பலகையில் எழுதப்பட்டதாக இருக்கிறதா? இதயம் என்னும் நிலத்திலே நல்ல விதையாக விதைக்கப்பட்ட தேவனுடைய வசனம் அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக உன்னுடைய இருதயமாகிய அந்த நிலம் அதை ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறதா? இல்லையென்றால் உன்னுடைய இருதயத்திலே விழுந்த வேத வசன விதை பறவைகளால் பொறுக்கிக் கொள்ளப்பட்டதாக, உன் இதயமாகி அந்த விதை, இதயமாகி உன்னுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட அந்த வேத வசன விதை கற்பாறையான கடினமான உள்ளத்திலே விதைக்கப்பட்டதாக, காய்ந்து தேய்ந்து போகக்கூடியதாக, முட்களுக்குள் விதைக்கப்பட்ட ஒரு விதையைப் போல நெருக்கங்கள், பாடுகள், கவலைகளினாலே நீ அசைய முடியாதபடி, வளர முடியாதபடி, பலன் கொடுக்க முடியாதபடி காணப்படுகிறதோ? ஆண்டவரே, என் இருதயத்தை நல்நிலையமாக மாற்றும், நல்ல வயல் நிலமாக நீர் மாற்றும். நான் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவனாக, நான் வளருகிறவனாக, ஓங்கி வளர்ந்து கனி கொடுக்கிறவனாக, 30, 60, 100 பலன்களை பெருக்கத்தக்கதாக ஸ்தோத்திரத்தோடு பெருக எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லுகின்ற அந்த மனோபக்குவத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போம் என்றால், நெகேமியா 8ஆம் அதிகாரம் மற்றும் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு உயிர் மீட்சி தொடங்கிய ஒரு காலங்களை அங்கே பார்க்கலாம். உயிர் மீட்சி அல்லது எழுப்புதல். இன்றைக்கு எழுப்புதல் அது உயிர் மீட்சி என்றால் ஆலயத்திலே இருந்து நாம் நம்முடைய சத்தங்களை உயர்த்தி பாடுவது, கரங்களை தட்டி பாடுவது, ஆமேன் திரும்ப திரும்ப ஆமேன் என்ற வார்த்தையை சொல்வது, அல்லேலியா வார்த்தை சொல்வது, ஒருவேளை பலவிதமான இனம் புரியாத வார்த்தைகளை பேசுவது, ஊளையிடுவது, சத்தமிடுவதல்ல. எழுச்சி என்பது என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒன்று. அது வேத வசனத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். யாருடைய மனதிலே ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் பேசுகிறார்களோ அந்த மனிதனுடைய வாழ்வு உயிர்வீழ்ச்சி அடைந்த ஒரு வாழ்வாக, எழுப்புதல் நிறைந்த ஒரு வாழ்வாக அமைகிறது. எம்மாவூருக்கு நேராக சென்ற சீடர்களுடைய அறிக்கை என்ன? நம்மோடு அவர் நடந்து வருகையில் தம்முடைய வசனங்களை விளக்கி காட்டிய பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். வேத வசனங்கள் விளக்கி காட்டப்படுகின்ற பொழுது கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம், பிரகாசிக்கின்ற ஒரு அனுபவம், மனுஷருக்கு முன்பாக தேவனை கனப்படுத்துகிற ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் நான் ஒரு பாக்கியவான். ஆம், எனக்கு அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் அதைத்தான் விளக்குகிறது. ஒருவேளை சீர்கெட்டு போயிருந்த, சின்னாபினமாயிருந்த அலங்கமானது கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த அலங்கம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அலங்கங்களும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதை நெகேமியாவும் எஸ்ராவும் இணைந்து அதை செயல்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே தண்ணீர் வாசல் அண்டையிலே ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் புஸ்தகம் வாசிக்கப்படும்படியாக மக்கள் கூடியிருக்கிறார்கள். தண்ணீர் வாசல் என்றால் தண்ணீர் என்பதற்கு திருவசனத்தை நாம் சொல்லலாம். தண்ணீர் முழுக்கினாலே அவர் கழுவி சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி,
ஆம், ஆண்டவருடைய வார்த்தை ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையினாலே தண்ணீர் வாசல் அண்டையிலே மக்கள் கூடியிருக்கிறார்கள். வேதத்தை கற்றுக்கொண்டவர்களாக, வேதத்தை காண்பிக்கிறவர்களாக, கரங்களில் காண்பிக்கிறவர்களாக அல்ல, வாழ்க்கையில் காண்பிக்கிறவர்களாக நிற்கிறார்கள். முதலாவது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். வேத வசனம் கரங்களிலே இருக்கிற பிள்ளைகள், வேத வசனத்தை கேட்கும்படியாய் வருகிற பிள்ளைகள், வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிற பிள்ளைகளுடைய முதல் ஸ்டெப், அவர்களுடைய முதல் காரியம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஒருமனப்பாடு. ஒரு மனதோடு கூடினார்கள். புதிய திருப்புதல் ஒன்று விதமாக சொல்லுகிறது, ஒரே மனிதன் போல கூடினார்கள். பார்க்கின்ற பொழுது ஒரே மனிதனாக தெரியும். ஆம், எவ்வளவு தேவன் விரும்புகிற மேன்மையான காரியத்தை பாருங்கள். நான் என் தேவனோடு இணைந்திருக்கிறேன், ஒரு மனப்பாட்டோடு வந்து நிற்கிறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக. தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய ஜனங்களோடு நான் கூடி ஒருமித்து வந்து நிற்கிறேன், தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய முதலாவது காரியம் அதுதான், ஒருமனப்பாடு. ஒருமனப்பாடு. என் மனம் சஞ்சலப்பட்ட நிலையில் அல்ல, அலசடிப்பட்ட நிலையில் அல்ல, உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் அங்கே இடையிலே போராடி கொண்டிருக்கிற ஒரு மனமாக அல்ல. ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தை, ஒரே எண்ணம். என் தேவன் என்னோடு பேசுகிறதை நான் கேட்க வேண்டும், என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், ஒரு மனதோடு இருந்தார்கள். எதற்காக? வேத வசனத்தை வாசிப்பதற்காக. வாசித்து கவனமாய் கை கொள்ளும்படியாக. அதைத்தான் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத வசனம் வாசிக்கப்படுகிறது, ஆனால் கவனமில்லாமல் நாம் ஏனோ தானும் என்று அமர்ந்து வழக்கம் பிரதானம் என்று சொல்லி வாசிக்கிறவர்கள் வாசிக்கட்டும், தூங்குகிறவர்கள் தூங்கட்டும், கொட்டாய் விடுகிறவர்கள் கொட்டாய் விடட்டும் என்று சொல்லி ஆலயத்திலே இருப்பதை போல அல்ல. ஞான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உன் முகத்தை ஒருமுகப்படுத்து, உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்து, உன் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்து, உன் செவிகளை தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்து. எதற்காக? தேவனுடைய சத்தத்தை கவனமாய் செவி கொடுக்கும்படியாக, தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கும்படியாக. ஆப்பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று வேத வசனம் வாசிக்கின்ற பொழுது என்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது? அருகில் இருக்கிற மக்களுடைய ஆடை அணிகளின் பேரிலே கவனம் செல்லுகிறதா? ஒருவேளை ஆலயத்திலே ஓடி ஆடிக்கொண்டு இருக்கிற, தவழ்ந்து கொண்டு இருக்கிற சிறு பிள்ளைகளின் பேரிலே என்னுடைய கவனம் இருக்கிறதா? ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே நான் வந்து அமர்ந்திருக்கிற நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு முகமாய் செவி கொடுக்க முடியாதபடி, ஒருவேளை நான் அங்குமிங்குமாக மூலை முடுக்குகளிலே ஒற்றை இருக்கிறதா, தூசை இருக்கிறதா, மைக் சரியாக இருக்கிறதா, இவைகளையே கவனத்திலே நாம் கொண்டிருக்கிறவர்களாய் வந்து நிற்கிறோமோ? இந்த பிரசங்கியார் என்ன பேச போகிறார்? இவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுவதெல்லாம் நம்மை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது, நம்மை குத்தி கிழிக்கிறது, ஜாடையாக பேசுகிறார். என்னுடைய கவனங்கள் இவ்விதமாக பலவிதங்களிலே சிதறப்பட்டு இருக்கிறதோ? தெய்வ பிள்ளையே, ஒரு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை நிரப்பும்படியாக அவருக்கு நேராக நீ திரும்பியிரு. உன்னுடைய இருதயத்தை அவருக்கு நேராக்கு. இன்னும் தூக்க மயக்கத்திலே இருக்காதே. மற்றவர்களைப் போல தூங்குவதற்கு நீ நானும் அழைக்கப்படவில்லை. என் தேவனுடைய சத்தியவசனம் உனக்கும் எனக்கு சொல்லப்படுகிறது. கவனமாய் கேள், கவனத்தோடு கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை பயபக்தியாய் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். 5வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று
சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் திறக்கப்படுகின்ற வேளையிலே அனைவரும் எழுந்து நின்றார்கள். தேவ வசனம் அவ்வளவு மகிமைக்குரியது, கனத்திற்குரியது. பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேத வசனம். ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற பொழுது அங்கே வேத பாரகர்கள் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதுகின்ற பொழுது யெகோவா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லது கர்த்தர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவர்கள் எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது ஏற்கனவே எழுதி கொண்டிருக்கிற அந்த தூரிகையை அதை ஓரமாக வைத்துவிட்டு ஒரு புதிய தூரிகை எடுத்து மையிலே தொட்டு எழுந்து நின்று அந்த வார்த்தையை எழுதுவார்கள். யெகோவா அல்லது கர்த்தர் என்று எழுதுவார்கள். ஏன்? என் ஆண்டவர் சர்வ வல்லமையுடையவர், சர்வ அதிகாரமுடையவர், வார்த்தையினாலே வையகத்தை எல்லாம் உண்டாக்கினவர். அவருடைய வார்த்தையை ஏனோ தானம் என்று ஒழுங்கீனமாக நான் அமர்ந்து வாசிக்கவோ எழுதவோ கூடாது என்று சொல்லி அவர்கள் எழுந்து நின்று எழுதுவார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் பரிசுத்த வசனம், ஆண்டவருடைய பரிசுத்த வசனம் உன் கரங்களிலே இருக்கிறது. நீ அதை எவ்விதமாய் கையாளுகிறாய்? என் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கின்ற பொழுது நீ எவ்விதமாய் வாசிக்கிறாய்? நல்ல முறையிலே வாசிக்கக்கூடிய, ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் எதுவென்றால் நீ முழங்கால் படியிட்டு வாசி. உன் தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கின்ற பொழுது முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி அதை வாசி. நீ கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வேதத்தை வாசிக்கிற அநேக பிள்ளைகளை நாம் இன்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூட கால் மேல் கால் போட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களை பார்க்கிறோம். நீ ஆராதிக்க வந்திருக்கிற இந்த ஆலயத்தின் ஆண்டவரை விட நீ எந்த விதத்திலேயும் நீ உயர்ந்தவன் அல்ல. உன் ஆண்டவருக்கு முன்பாக நீ எவ்வளவு தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள். தேவன் உயர இருக்கிறார். தன்னை கனவீனம் பண்ணுவதற்கு ஒருபொழுதும் தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவனை போற்றி புகழ்கின்ற சேனைகள் ஆண்டவரை பாடுகின்ற பொழுது தங்களுடைய கரங்களையும் தங்களுடைய முகத்தையும் மூடிக்கொண்டு பாடினார்கள். நீ இன்றை உன்னை காண்பிப்பதற்காக, உன் முகத்தை காண்பிப்பதற்காக, உன் பெருமையை காண்பிப்பதற்காக, உன் வலிமையை காண்பிப்பதற்காக உன்னை நீ முன்னிறுத்தி கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவருடைய வசனம் வாசிக்கப்படுகிற பொழுது எழுந்து நிற்போம். 3 பாடங்கள் வாசிக்கப்படுகிறது என்றால் அதில் சுவிசேஷ பாடகத்துக்கு மாத்திரம் எல்லாரும் எழுந்து நிற்கிறோம். அது கூட சுவிசேஷ பகுதிக்காக எல்லாரும் எழுந்து நிற்போம் என்று போதகர் சொன்ன பின்பாக எழுந்து நிற்கிறோம். அதில் வசனம் 4 வசனத்திற்கு கூட போனால் அங்கு இங்குமாக அசைகிறோம். ஒரு 2 நிமிடங்கள் நம்மளால் நிற்க முடியவில்லை. அம்மா 30 வசனத்தையும் வாசிக்கவா? அவ்வளவு நேரம் எப்படி நிற்க முடியும்? காலை மாறி மாறி நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான சகோதரா சகோதரி, உன் தேவனுடைய வசனம் கனத்திற்குரிய வசனம், என் ஆண்டவருடைய வசனம், என் ஆண்டவருடைய வார்த்தை நீ வாசிக்கப்படுகின்ற பொழுது எழுந்து நிற்கிறாயா? உன் தேவனுக்கு முன்பாக நான் என் தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன்? அவரை கனப்படுத்தும்படியாக நான் எழுந்து நிற்கிறேன். அதுதான் அதனுடைய அடையாளம். அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். அவருக்கு முன்பாக நான் பயபக்தியாய் நிற்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனமாய் கேட்கும் செவிகள், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கப்படுகின்ற பொழுது என்னிடத்திலே காணப்படுகிற தாழ்மை, பயபக்தி, இவைகளை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உயிர்மீட்சி என்பது, எழுப்புதல் என்பது ஆரவாரம் அல்ல, பரவசமான பாடல்கள் அல்ல, பரவசமான சத்தங்கள் அல்ல. உயிர்மீட்சி என்பது என் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திற்கு நேராக என்னை தாழ்த்துகிறேன். என் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தை வாஞ்சிக்கிறேன். என்னை இழுக்கு சக்தி பரலோக சக்தியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே என் ஓட்டம் முடியும் மட்டுமாக என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்னுடைய நாட்டம் தேட்டங்கள் எல்லாம் பரலோகத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவது தான் வேதாத்தை வாசித்து கற்றுக்கொள்வதனுடைய ஒரு மூல காரியமாக இருக்கிறது, பிரதான காரியமாக இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள்.
ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது 6வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே பார்க்கிறோம், ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகள், தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். த ரியல் வர்ஷிப், உண்மையான ஆராதனை இங்கே நடைபெறுகிறது. இந்த ஆராதனையை நடத்துகிறவர் யார்? இந்த துதி ஆராதனை நடத்துகிறவர் யார்? எஸ்ரா இந்த துதி ஆராதனையை நடத்துகிறார். மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். ஸ்தோத்தரிக்கின்றதான வேளையிலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் கைகளை குவித்து, ஐயா, கரங்களினாலே ஓங்கி 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 தட்டி சத்தத்தை உண்டாக்கவில்லை. கரங்களை உயர்த்தி உயர்த்தி அவர்கள் தங்களுக்கு இயலாத அளவிற்கு அவர்கள் கத்தவில்லை, கூப்பாடு போடவில்லை. அதுக்கு பதிலாக தங்களுடைய கைகளை குவித்து ஜெப நிலையிலே வைத்து ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறார்கள். ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறார்கள். நீர் ஸ்தோத்திரத்திற்குரியவர் என்று சொல்லி அதற்கு பதில் மொழியாக அவர்கள் கொடுக்கிறார்கள். இன்றைய துதி ஆராதனைகளை ஏறெடுத்து பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கிறது. நான் யாரை கனப்படுத்துகிறேன், யாரை போற்றுகிறேன், யாரை புகழுகிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது பயபக்தியோடு நான் வர வேண்டும். அவர் வானத்தில் இருக்கிறார், நான் பூமியில் இருக்கிறேன். நான் இந்த பூமிக்குரியவன், இந்த பூமியில் இருந்து எடுக்கப்பட்டவன், இந்த பூமியிலே மண்ணுக்கு மண்ணாக நான் திரும்ப செல்ல இருக்கிறவன். அப்படி இருக்கின்றதான வேளையில் என் தேவனை நான் கனவீனப்படுத்தலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கூட்டமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக அங்கே பாருங்கள், ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். குனிகிறார்கள். என் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் தாழ்மைப்படுகிறார்கள். குனிந்து, மேட்டிமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகையினாலே குனிகிறார்கள். அப்பா, உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஆயக்காரன் ஜெபித்தானே, நெஞ்சிலே அடித்து கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி, பாவியாகவே நான் வருகிறேன் அப்பா உம்முடைய சமூகத்திலே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? குனிந்தார்கள். முகங்குப்புற விழுந்து, முகங்குப்புற விழுந்து என்றால் பூமியிலே விழுந்து, ஆண்டவரே, நாங்கள் இந்த புழுதிக்கும் மண்ணுக்கும் சமமானவர்கள், எங்களை நீர் ஏறிட்டு பார்ப்பதற்கு நாங்கள் எந்த நிலையிலும் தகுதியற்றவர்கள் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு எந்த விதத்திலும் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. பிரியமான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு என்னுடைய தியான வேளைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு நிர்விசாரமாய் வாசிக்கிறேன். நீ மொபைலே நான் வாசிக்கிறேன் என்று சொல்லி வாசிப்பாய் என்றால் நீ ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறாய். ஒரு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தை 2 கரங்களிலே நீர் வைத்து முழங்கால் படியிட்டு நீ அவைகளில் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த விதமான அங்கே பிரச்சனைகளும் குறுக்கிடாதவாறு உன் தேவனுடைய வார்த்தைக்கு நீ உன்னுடைய செவிகளை நீ சாய்க்க வேண்டும். அருமையானவர்களே, பணிந்து கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை தேவனை பணிந்து கொள்வதற்கு நேராக என்னை வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை ஒருமனப்பாட்டிற்கு வழி நடத்துகிறது. கவனமாக இருக்க என்னை வழி நடத்துகிறது. ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தியாக இருக்க என்னை வழி நடத்துகிறது. ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கும் வழிமுறைகளை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ வசனத்தை பெற்றவர்கள் அவர்கள் துக்கமாய் அல்ல, மகிழ்ச்சியாய் இருப்பதை கற்றுக் கொடுக்கிறது. மகிழ்ச்சி. 10வது வசனத்தை பாருங்கள்.
பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலனாயிருக்கும் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக வழி நடத்துகிறது பரிசுத்த வேதம். உம்முடைய வேதம் எனக்கு கிடைக்காதிருந்தால் என் துக்கத்திலே ஆழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். ஆண்டவருடைய வார்த்தை துக்கத்தை மாற்றுகிறது, சஞ்சலத்தை போக்குகிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்குள்ளான சந்தோஷம், கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சிக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்ற சத்திய வேதம். இந்த மகிழ்ச்சி ஏனென்றால் ஆண்டவர் என்னில் இருக்கிறார் என்றால் நான் மகிழ்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். அவர் மகிழ்ச்சியின் உறவிடம். ஆம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த உலகத்தின் பொருட்களால் எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அல்ல, இந்த உலகத்தின் உறவுகளால் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி அல்ல. தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினாலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி, அழியாத ஒரு மகிழ்ச்சி. ஆம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்களாக மாற கர்த்தருடைய வேதம் உங்களோடு இணைபிரியாத நண்பனாக இருக்க, நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரமல்ல, கற்றவைகளிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை புரிவாராக. ஆமென்.